குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/12/2023 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:28க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 7:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:06 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:45 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 7:06 வரை கௌலவம், பின்பு இரவு 7:41 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் அனுஷம், கேட்டை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள், குடந்தை சாரங்கபாணி ஆகிய தலங்களில் ராபத்து உற்சவ சேவை. பெருஞ்சேரி ஸ்ரீ வாகீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். பத்ராச்சலம் ஸ்ரீ ராமபிரான் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு நல்ல நாள். பற்களை சீர் செய்வதற்கு சிறந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் மதியம் 1:08 முதல் 2:51 வரையில் மேஷ லக்னம். 2:52 முதல் மாலை 4:53 வரையில் ரிஷப லக்னம். 4:54 முதல் இரவு 7:04 வரையில் மிதுன லக்னம். 7:05 முதல் 9:14 வரை கடக லக்னம். 9:15 முதல் 11:17 வரையில் சிம்ம லக்னம். இரவு 11:18 முதல் 1:18 வரையில் கன்னி லக்னம். காலை 1:19 முதல் 3:25 வரையில் துலாம் லக்னம். 3:26 முதல் 5:37 வரையில் விருச்சக லக்னம். 5:38 முதல் காலை 7:48 வரையில் தனுசு லக்னம். 7:49 முதல் 9:41 வரையில் மகர லக்னம். காலை 9:42 முதல் 11:23 வரையில் கும்ப லக்னம். 11:24 முதல் 1:03 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம் குரு நாள். குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள் என்பார்கள். ஆக இந்த நாளில் 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் என்ன என்பதை தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களில் தெரிந்து கொள்ளலாம். அதிலும் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக உங்களுடைய ராசிக்கு பொருத்தமான ஹோரைகள் கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த நாளுக்கான ஹோரைகளை பார்க்கலாம். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை. 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை. 9 முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை. 10 முதல் 11 மணி வரை புதன் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை. 12 முதல் 1 மணி வரை சனி ஹோரை.
1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் வரப்போகிறது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். திறம்பட புரிந்து கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்வது அவசியம். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்யுங்கள். தியானம் செய்வதால் உங்களுடைய மனநிலையும் உடல் நிலையும் சீராக இருக்கும். சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றும். புத்தி நன்றாக இருக்கும். அறிவு கூர்மையாக திறமையாக செயல்படுவதற்கு உதவும். புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்று வேலையில் வெற்றி காண்பீர்கள். சிறந்ததொரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஒரு சூழ்நிலையை தவறவிட்டு விடாதீர்கள். எப்படியாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சரியான முறையின் மூலமாக பாராட்டுகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். இன்றைய நாள் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய அனுபவம் என்ன, நல்ல குணம் என்ன, உங்களை பற்றி உயர்வான எண்ணங்கள், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிறர் புரிந்து கொண்டு உங்களுக்கு தலைக்கு மேல் மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பணவரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். மன நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். இன்று குடும்ப சூழல்கள் மகிழ்வை தருவதோடு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு பிணைப்பு, வாக்கினுடைய பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகிறது. ஒரு பக்கபலமாக உங்கள் துணைவர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். மாணவர்களுக்கு மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்வீர்கள். கூட்டாளிகளுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். இதுவரையில் யாரும் இல்லையே என்கிற வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு சில நபர்கள் மூலமாக உதவிகரம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நல்ல ஆலோசனைகள், உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக உங்களுடைய கூட்டாளிகள் அமைவார்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். கலகலப்பாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய விடுமுறை நாட்கள் என்பதாலும் வரக்கூடிய புத்தாண்டு கொண்டாட்டத்தின் காரணமாக வெளியூர்களுக்கு திட்டமிடுவீர்கள். இதன் தேவைக்காக பணம் உங்களுடைய கையில் இருக்கிறது. கவனமாகவும் பார்த்தும் செய்வீர்கள். தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படும். சாதுரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய நல்ல மனதிற்கு நல்ல பலன்கள் தான் இன்றைய நாள் அமைய போகிறது. ஆக உங்களுடைய ராசி அமைப்பின்படி வரவு அதிகரிக்கும். அதே போல செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூடுதலான கவனத்தோடு செய்தால் செலவுகளை தவிர்க்கலாம். பொறுப்புகளும் மேம்படும். பலருக்கும் நீங்கள் தான் முக்கிய நபராக இருப்பீர்கள். எல்லோரும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுத்தான் சில காரியத்தில் ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். ஒரு விதத்தில் பணம் செலவாகும் போது மனக்கவலையும் இருக்கும். ஒரு விதத்தில் சந்தோஷமும் இருக்கும். இப்படி இரண்டும் கலந்தது போலத்தான் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். மனநிலை அற்புதமாக இருக்கும். துணிவே துணை என வெற்றி நடை போட போகிறீர்கள் மேஷராசி அன்பர்களே. உங்களுடைய உடல் நலம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக செய்வதாலும் விழிப்புணர்வுடன் ஏற்படுவதால் உங்களுக்கு ஆத்ம திருப்தி, மன சந்தோஷம், மன திருப்தி இன்றைய நாள் அதிகரிக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கும் அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்யும் பொழுது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறம்பட அறிந்து வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பயனுள்ள வகையிலேயே இந்த நாள் அமையும். வெற்றி காண்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டு. புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் துணையினுடனான இணைப்பு மிக பலமாக இருக்கும். சரியாக பேசி வேலைகளை லாபகரமாக முடிப்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வு பெற வேண்டி எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் முன்னுரிமை படி வேலைகளை செய்வதற்கு மனதில் தெளிவு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. விழிப்புணர்வாக சில செயல்களை செய்து வளர்ச்சி காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, வேலையில் புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை கொடுக்கும். உங்கள் வேலைகளை விரைந்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. நெருங்கிய உறவினர்கள் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு தகுந்த நல்ல பயனுள்ள ஆலோசனைகள் கிடைக்கும். உங்களுடைய தாய் அல்லது தந்தையாக கூட இருக்கலாம். குடும்ப நபர்கள் உறவு மூலமாக நல்ல கருத்துக்களை பெறுவீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். பேருதவியாக கருதுவீர்கள். இதனால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். மன ரீதியாக இருந்த சங்கடங்கள் மறையும். உத்தியோகத்தில் உங்களுடைய நல்ல பேச்சுக்கும் செயலுக்கும் எழுச்சிக்கும் உண்டான நாள். இதனால் ஊழியர்களிடத்தில் மதிப்பு மேம்படும். உங்களுடைய கருத்துக்களை பலருமே ஏற்றுக்கொள்வார்கள். உயர் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவீர்கள். பலருக்கு தெரிந்தோ தெரியாமலோ கூட அல்லது மறைமுகமாகவும் உங்களுக்கு உதவி புரிவார்கள். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு சுய கட்டுப்பாடு, சுய கௌரவம், சுய மதிப்பு வெளிப்படும். ஆக மற்றவர்கள் உங்கள் மீதான மதிப்பை உயர்த்தக்கூடிய விதமாகத்தான் பேசுவீர்கள். இதன் காரணமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கு பேருதவியாக சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். நிதி விஷயங்கள் இன்று சிறப்பாக இருக்கும். உங்களால் பணத்தை நல்ல விதமாக சேமிக்க முடியும். பயனுள்ள விஷயங்களுக்காக மட்டுமே இன்றைய நாள் செலவாகும். குடும்ப நபர்களை குஷிப்படுத்தும் விதமாக சில பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குழந்தைகளை அன்பாக வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். எதிர்காலத்திற்குண்டான சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இன்றைய நாள் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தேவையற்ற வீண் செலவுகள் நடக்காது. வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். இரட்டிப்பான நிலை இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. காதலர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் வருங்கால துணையினிடத்தில் சில விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் மனம் திறந்து உங்களுடைய காதல் விவகாரங்களை பேசுவதால் பெற்றோர்களுக்கு புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுடைய சாதகமான தன்மைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வார்கள். உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆக காதலர்களுக்கு மனம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தம்பதிகள் இருவருமே ஒற்றுமையாக இருப்பதோடு மட்டுமல்ல, வெளியிடங்களுக்கு சிறுதூர பயணங்களையோ வெளியூர்களுக்கோ பயணப்படுவீர்கள். ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் காரணமாக குழந்தைகளோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன திருப்தியை உணர்வீர்கள். ஆக அதற்கேற்ற திட்டங்கள் கைகூடும். புதிதாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை கைகூடும். வீட்டினுடைய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்கான செயல்களில் எதிர்பார்த்தபடி ஆதரவு கிடைக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய வீடு வாங்குவது, மனை பார்ப்பது, வாகனம் வாங்குவது,
ஆடை அணிகலன்கள் இது போன்ற சுப பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். உற்சாகம் கொடுக்கும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாயினுடைய அன்பை பெறுவீர்கள். உங்களுக்கு அதிக பலன் இன்றைய நாள் கிடைக்கும். சிறப்பான விஷயங்களுக்காக சேமிக்கவும் முடியும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில் மேன்மை பெறுவீர்கள். இந்த நாள் மனம் நிறைந்த ஆனந்தம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது வீட்டில் நபர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வீர்கள். பிறருடைய குணத்தை புரிந்து கொண்டு செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயரை கிடைக்கும். உங்கள் மீதான அன்பு அதிகரிக்கும். பிறரை வசீகரிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். லாபகரமான போக்கு இன்றைய நாள் உண்டு. பொதுவாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சிறப்பாகவும் செயல்படுவீர்கள். மனதில் தெளிவு தேவை. சக பணியாளர்களோடு வேலை தொடர்பாக நல்லதொரு உறவு இருக்கும். நல்லிணக்கத்தோடு வேலை செய்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த அவப்பெயரும் ஏற்படாதபடி உங்களை உயர்ந்த அந்தஸ்திலேயே நிலை நிறுத்துவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளை பராமரிக்கக்கூடிய நிலை உண்டு. மற்றவர்களிடம் இருந்து தக்க சமயத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். தொழில் முகாந்திரமாக நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு உகந்த நாள் என்றே சொல்லலாம். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மனதில் நல்ல நம்பிக்கையும் தைரியத்தையும் விதைப்பீர்கள். அவர்களுடைய பேச்சுக்கு சரியான விதத்தில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கும். காதலர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய காதல் விவகாரங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாள். தம்பதிகள் உங்களுடைய செயல்பாடுகளை மன நிறைவோடு செய்து முடிப்பீர்கள். நல்ல தருணங்களை உங்கள் துணைவரோடு அன்பான வார்த்தைகள் மூலமாக இந்த பொழுதை கழிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. வருமானத்திற்கு ஏற்றபடி தக்க பலன்கள் கிடைக்கும். இன்று பண விஷயங்களுக்கு சாதகமான நாள். சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான எண்ணங்கள் மேலோங்கும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். உறவுகளிடமிருந்து சுப செய்திகள் கிடைப்பதாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பெருகும். நண்பர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் கண்ணோட்டம் மேம்படும். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்கிற ஓட்டம் உண்டு. அரசியலில் இருப்பவர்கள் ஆதாயத்தோடு செயல்படுவீர்கள். உங்களை நாடி பெரிய இடத்திலிருந்து சில சந்திப்புகள் வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சமூகம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களின் ஆதரவு பெருகும். செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். வேலையில் தகுந்த நபர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இதன் மூலம் வளர்ச்சி காண்பீர்கள். தக்க சமயத்தில் பிறருடைய ஆதரவு பெருகக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள். தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. யோகா மேற்கொள்வதன் மூலம் பலன் கிடைக்கும். இதுநாள் வரையில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் சற்று குறையும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு பரிசு கிடைக்கும் நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும்.
புதிய முயற்சிகள், கல்வி தொடர்பாக, வேலை சார்ந்து, உத்தியோகம் சம்பந்தமாக, வீடு மற்றும் மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களில் புதன் பகவானுடைய ஓரை செய்வது வேகமாக முடியும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக வேலைகள் நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் குணங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு சாதகமாக அமையும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும், புரிதல் உண்டாகும், கண்ணோட்டம் மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரிசுகள் நிறைந்த நாள், பாராட்டுகள் கிடைக்கும். உண்மையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளையும் நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான செயல்களில் மிகுந்த அக்கறை காட்ட மாட்டீர்கள். கூடுதலான கவனம் தேவை. கவன சிதறல் இருக்கலாம். வேலை செய்து கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்புகளை அளிக்க வேண்டிய நாள். வேலை செய்யும் இடத்தில் புதுவிதமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பணியில் திருப்திகரமான நிலையை அமைத்துக் கொள்வது அவசியம். அதிகமான அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களுடைய சிறந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். உங்களால் சகலவிதமான வேலைகளை செய்ய முடியும். அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்தை, பொறுப்பை உணர்ந்து செய்தாலே போதும். மற்ற பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. தேவையற்ற நிலையில் யாரிடத்திலும், அதாவது வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும், உங்களோடு பணிபுரிபவர்களாகட்டும், வேலையாட்களிடத்தில் சுமூகமான உறவு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. அவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். ஆதாயம் இல்லாத விஷயங்களுக்காக சில கருத்துக்களை வெளிப்படுத்துவது தேவையற்றதாகிவிடும். வெளியூர் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். இதுவரையில் நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சமூக வேலைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். எந்தவிதமான விஷயங்களாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். சமூக சிந்தனைகளில் செல்வாக்கு மேம்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பெரிய இடத்திலிருந்து செல்வாக்குள்ள நபர்களிடமிருந்து உங்களுக்கு சில அழைப்புகள் வரலாம். சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதாலும் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதிக அளவில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் வேண்டி இந்த நாள் இறை பிரார்த்தனைகளை செய்வது, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். பிள்ளைகளுடைய செயல்கள் சிறப்பாக அமைய குரு வழிபாடு மிக முக்கியம். குரு காரகன், புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இனி வரும் நாட்கள் சிறந்த நாட்களாக இருக்கும் என்று நம்புங்கள். மனதளவில் இருந்த கஷ்டங்களை விலக்கி விடுங்கள். வீண் கற்பனை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. நேர்மறையாக சிந்தியுங்கள். அதற்கு தண்ணீர் அதிகமாக நீங்கள் பருகுவது நல்லது. தண்ணீர் குறைபாடு, உடம்பில் நீர்ச்சத்து குறைபாடு இருந்தாலும் உங்களால் சிந்திப்பது என்பது இயலாத ஒரு விஷயமாக இருக்கலாம். தம்பதிகள் இருவருமே ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தை மேல் நோக்கிய ஒரு நிலையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களால் சில உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் பொறுமையை இழக்க நேரலாம். ஆக எந்தவிதமான விஷயங்களாக இருந்தாலும் கோப உணர்வோடு அவற்றை செய்யாதீர்கள். கோபம் தணிந்து சாந்த அமைதி மனநிலையோடு செய்தால் வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடப்பதை நீங்கள் உணர முடியும். நிதி விஷயங்களுக்கு இன்றைய சிறந்த நாளாக இல்லாத காரணத்தினாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சிறிய அளவிலாவது, சிறிய தொகையாவது பணம் வரும். வரக்கூடியதை வைத்து குடும்பத்திற்கு தேவையான மிக அத்தியாவசியமான விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டாம். வீண் ஆடம்பரங்களை விடுப்பது நல்லது. பிறருக்காக பணத்தை செலவு செய்யாதீர்கள். பெருமை காக்கவோ
தற்பெருமைக்காகவோ பிறர் நம்மை கௌரவமாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காகவோ செலவுகளை செய்யாதீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதோடு விளையாட்டு சம்பந்தமாக கலை தொடர்பான இசை, நடனம், நாட்டியம் மற்றும் கல்வி தொடர்பாக சில புதுமையான விஷயங்களில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் நல்லது. ஆரோக்கியம் மத்தியமமாகத்தான் இருக்கும். இருமல் பிரச்சனை ஏற்படலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். வேலையில் புதுவிதமான சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்வது நல்லது. இருமல் பிரச்சனை வரலாம், கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை இழக்காமல் இருப்பது நல்லது. சிறந்த நாட்களாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நிலுவையில் இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் உங்களுடைய முடிவுகளை செயலாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கி மன தெளிவு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. மன சஞ்சலங்களை நீக்கக்கூடிய விதமாக தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய முடிவுகளை மிக சரியாக, கவனமாக திட்டமிட்டு செயலாற்றுவது நன்மைகளை ஏற்படுத்தும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய வேலைக்கான பாராட்டுகள் கிடைக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செயல்திறன்களில் உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உங்களுடைய வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் உற்சாகமாகவே இருப்பார்கள். உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக இருப்பார்கள். தோழியாகவும் காணப்படுவார்கள். மிகுந்த தைரியம் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான முறைகளை கையாளுவீர்கள். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல தெய்வ வழிபாடு மேற்கொள்வதால் இன்னும் மென்மையான நிலைக்கு வர முடியும். அதே போல வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும். மேன்மை நிறைந்த லாபம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, அரசு வேலைகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். அரசு வேலைக்காக எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிப்படி எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து செய்வது அவசியம். தந்தை வழி உறவுகள் கை கொடுக்கும். தந்தைக்காரகன் என்பவர் சூரிய பகவான். ஆக உங்கள் தந்தை வழியில் வருமானம் கிடைக்கலாம். சொத்துக்கள் வரலாம். அவர்களுடைய பொருட்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அல்லது ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் நம்பிக்கையாகவும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள் உங்கள் இருவருக்குமே உங்களுடைய துணையை மகிழ்விக்க முயற்சி செய்வீர்கள். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து அனுசரித்து மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. பணப்புழக்கம் போதிய அளவு இல்லை என்றாலும், அதிர்ஷ்டம் என்பது குறைவாக இருந்தாலும் இந்த நாளில் நிதி நிலைமைகள் சாதகமாகத்தான் இருக்கும். சேமிப்பிலிருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். வியாபாரத்தில் அனுசரணையான போக்கு உண்டு. மாணவர்களுக்கு சிரமம் விலகும்.
படிப்பில் அடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டே வருவீர்கள். அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசியலில் நீண்ட நாட்கள் இருப்பவர்களுக்கு தலைமை இடத்திலிருந்து நல்லதொரு அழைப்பு வரும். மற்றவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நற்காரியங்கள் வீட்டில் நடக்கும். பிள்ளைகளால் மன நிறைவு பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆக கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எப்பொழுதும் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். யாராலும் உங்களுக்கு எதிர்ப்பு வராதபடி பார்த்து கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான். இந்த கிரகத்தினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். அறிமுகம் உண்டாகும். பயணம் கைகூடும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலைகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். தந்தை வழி உறவுகள் காரணமாக ஆதாயம் ஏற்படும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படும். சிரமம் விலகும் நாள். வேலையாட்களால் ஆதரவு ஏற்படும். மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நிலைகளிலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். இன்று சிறப்பான நாள். மனநிலையை நன்றாக பராமரித்து தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். உறவினர்களால் ஆதரவான சூழல் அமையும். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் கைகூடும். சிறு தூர பயணங்களினால் வாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் மேம்படும். வியாபாரத்தில் சரி சமமான ஒரு நிலையோடு எல்லோரையும் நீங்கள் கண்காணிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த கண்ணோட்டம் வித்தியாசப்படலாம். வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு செயல்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. நல்ல நிபுணர்கள், அந்த துறை சார்ந்த வல்லுநர்களிடத்தில் ஆலோசனைகளை பெறுங்கள். தடை தாமதங்களை நீக்கி மன ரீதியாக ஆத்மார்த்தமாக பேசி நீங்கள் சில முடிவுகளை எடுக்கலாம். விவசாயத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய நாள். விவசாயம் தொடர்பான புதிய விஷயங்களை சேமிப்பீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். சுப செய்திகள் உண்டாகும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்கள் மன நிறைவை ஏற்படுத்தும். மகிழ்வாக இருப்பீர்கள். சுய சிந்தனைகள் மூலம் நண்பர்களுடைய செயல்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படலாம். மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்காமலேயே உங்கள் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிட்டும். ஆக்கப்பூர்வமான நாள். ஊக்கம் நிறைந்தே இருக்கும். சமயோஜித புத்தி அதிகரிக்கலாம். பிறரை எண்ணி வணங்குவது நல்லது. காதலர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடத்தில் நல்ல கருத்துக்களை பகிர்வீர்கள். நல்ல உணர்வுகள் இருக்கும். மகிழ்ச்சியாக காணப்படக்கூடிய நாள். தம்பதிகள் இருவருமே எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்ப விசேஷங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அக்கம் பக்கம் நபர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் விஷயமாக இருந்த சில பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். கடன் தொடர்பாக இருந்த தொல்லைகள், சில பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுவதால் மன நிம்மதி கிடைக்கும்.
இன்று பணவரவு சீராக காணப்படலாம். பயனுள்ள விதமாக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நேர்முகமாக சில விஷயங்களை ஈடுபடுவதால் நாட்டம் உண்டு. இன்று பணத்தினுடைய நிலைகளை ஏற்றாற்போல் சிக்கனமாகவும் இருப்பீர்கள். அதே நேரத்தில் குடும்ப தேவை என்று ஒன்று வந்துவிட்டால் பணத்தை பார்க்காமல் செலவும் செய்வீர்கள். அந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், மரியாதை கூடும். இன்று ஆரோக்கியம் எந்த பிரச்சனையும் காணப்படாது. விவேகமாகவே இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரியம் நிறைவேறும். ஆதரவான சூழல் அமையும். பயணங்கள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. சிந்தனைகள் மேம்படும். பயணம் கைகூடும். சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள். வாய்ப்புகள் கிடைக்கும். புரிதல் மேம்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களிடம் சிறந்த ஆற்றல் இருக்கும். அதற்காக நல்ல பெயர் பெறுவீர்கள். உங்கள் வேலையில் மாறுதல்கள் நேரலாம். இன்று வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்கும். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். நினைத்த வேலைகள் கைகூடி வரும். புதிய நண்பர்களால் உற்சாகம் பிறக்கும். மாணவர்களுக்கு செயல்களில் ஏற்றம் பெறுவீர்கள். வெற்றி கிடைக்கும். நம்பகத்தன்மை உங்களுக்கு அதிகமாகி கொண்டே வரும். இன்று பணி மூலமாக நற்பெயர்கள் கிடைக்கும். இன்று காதலுக்கு உகந்த நாள். உங்கள் காதலரோடு சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். வெளிப்படையாக உங்களுடைய காதல் விவகாரங்களை பெற்றோர்களுக்கு அறிமுகப்படுத்துவீர்கள். தியாக உள்ளம் கொண்ட நாள் என்றே சொல்லலாம். ஆன்மீக வேலைகளில் ஆர்வம் ஏற்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்வை தரும். அன்பு பெருக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். குழந்தைகளை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வீர்கள். அவர்களுடைய தெய்வ அனுகிரகமானது சரியான முறையில் பரிபூர்ணமாக இருக்கும். பணத்தினுடைய தொடர்பாடுகள் படி எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது. பணத்தை சேகரிக்க முயற்சி செய்வீர்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை. பண ரீதியாக எந்தவிதமான சங்கடங்களோ பாதிப்போ இருக்காது. கூடுமான வரையில் குடும்ப தேவைகளுக்கு போக, குழந்தைகளுடைய தேவைக்கு போக மீதம் உள்ளதை சேர்த்து வைப்பீர்கள். பணத்தினுடைய தன்மைகள் உங்களிடம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் திடீர் திருப்பம் வரலாம். சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வீடு, மனை, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். வாழ்க்கையில் உயர்வதற்கான வழிவகை கிட்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் திருப்தியான சூழல் அமையும். ஆதாயம் நிறைந்த நாள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அவ்வப்போது கால் வலியால் அவதிப்பட நேரலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்பான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் இவை செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு விஷயங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்.
சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தம்பதிகள் அனுகூலமாக இருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவு மேம்படும். நினைத்த வேலைகள் கைகூடி வரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த திடீர் திருப்பம் வரலாம். சொத்துக்களில் இருந்து புதிய செய்திகள் வரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் திருப்தி இருக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது எதிலும் நேர்மையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு மனை விற்பனையில் மந்தமான சூழல் ஏற்படலாம். இன்று சில அசௌகரியங்கள் இருக்கும். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பாதிக்கலாம். பதட்டத்தை கைவிடுங்கள். பதறிய காரியம் சிதறும். பதறாமல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஓரளவிற்காவது பலன் கிடைக்கும். நட்பு வட்டாரங்களில் புதிய அனுபவம் ஏற்படும். மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள். லட்சியங்கள் அடைவதற்கு, வெற்றியை பெறுவதற்கு வேலையை முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைத்த வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு திருமண திட்டங்கள் பற்றிய பேச்சுக்களை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடலாம். இன்றைய நாள் உங்களுடைய வருங்கால துணைவர் பற்றிய பேச்சுக்களை தவிர்ப்பது நலம். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய காதல் விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாள் அல்ல. தம்பதிகள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பது அவசியம். பணத்தை மிக கவனமாக கையாள வேண்டும். பண இழப்பு ஏற்படலாம். பணம் திருடு போகலாம். அல்லது யாராவது ஒருவருக்காக நீங்கள் வீண் செலவுகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழப்பமாகவே இருப்பீர்கள். வரக்கூடிய அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கான சில தாமதங்கள் இருக்கும். தடைகள் ஏற்படலாம். மன தளர்வு வேண்டாம். தைரியமாக ஒவ்வொரு செயலையும் முன்னெடுத்து செய்யுங்கள். முயற்சி செய்வது நல்லது. குடும்ப நபர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள். பெற்றோர்களிடத்தில் மனம் திறந்து சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு ஆதாயம் மட்டுமே கிடைக்கும். அன்பை பெறுவீர்கள். பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யும் போது சில நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களை பற்றிய புரிதல் ஏற்படும். ஆக எதையும் மறைக்காமல் பெற்றோர்களிடத்திலும் உங்களுக்கு பிடித்த நபர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் வெளிப்படுத்துங்கள். அதுவே உங்களுடைய மனதிற்கு மிக நல்லது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தாமதங்கள் இருக்கும். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் சரி, வர்த்தகம் சம்பந்தமாகவும் வேலை வியாபாரம் தொடர்பாகவும் சரி, ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லது வேலைகள் தள்ளி போகலாம். நினைத்த நேரத்திற்கு முடிக்க முடியவில்லையே என்கிற மன வருத்தங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் காலநிலை, கிரக அமைப்புகள் இப்படி இருக்கும்போது சில அசௌகரியங்களை நீங்கள் சமாளித்துதான் ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இறைவன் எல்லாம் பார்த்து கொள்கிறார் என்கிற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். முருகப் பெருமானிடத்தில் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் சமர்ப்பித்து சரணாகதி அடைந்து விடுங்கள். ஆக என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப்பெற்றேன் யாம் என இறைவனிடத்தில் சொல்லி அவரிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து உங்களுக்கான வேலைகளை பார்த்து கொண்டு வாருங்கள். நிச்சயம் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறது என்பதை நம்புங்கள். இறைவன் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை மனதார ஆத்மார்த்தமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். மற்ற பிரச்சனைகள் ஏதும் உங்கள் கண்ணிற்கு பெரிதாக தெரியாது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அதிலும் உங்கள் தாயினுடைய உடல்நிலை பற்றி கவலைப்படுவீர்கள். அந்த வகையிலும் சில செலவுகள் வரலாம். கவனம் தேவை. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள்,
வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். மந்தமான சூழ்நிலை இருக்கும், சோர்வு உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வர்த்தகத்தில் கவனம் வேண்டும். புதிய அனுபவம் ஏற்படும். குறைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதம் நிறைந்த நாள். பொறுப்பு மேம்படும். குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் மன நிறைவு, மன அமைதி பெற இறை பிரார்த்தனை தியானம் செய்தாலே போதும். மற்றவை நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது சவாலான வேலைகளை மிக சாதாரணமாகவும் முடிப்பீர்கள். இன்றைய நாள் சிறந்த நாளாக இருப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது. அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை தவறவிடாமல் இருப்பதே உங்களுடைய புத்திசாலித்தனம். பொதுவாக திறமை மிக்கவர்கள் நீங்கள். நல்ல அனுபவசாலிகள். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அதை முயற்சித்து மேன்மையாக வருவதற்கான வழிகளை பற்றி சிந்திப்பீர்கள். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்தவர்கள் எனலாம். வேலையில் நேர்மை கடைபிடிப்பதால் பாராட்டுகள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். தொழிலை நல்ல விதமாக நடத்த முற்படுவீர்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்த அனுபவத்தை கொண்டு அனுபவ பாடத்தை பெற்று தொழிலை மிக சரியாக லாபகமாக நடத்தி செல்வீர்கள். தம்பதிகள் இருவருமே உங்களுடைய துணையை நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பதோடு மட்டுமல்ல, அவர்கள் மீது ஆசை, அன்பு, காதல், விருப்பம் இப்படிப்பட்ட ஒரு குண நலன்கள் அமைந்த தம்பதிகளாக இருப்பீர்கள். சில நேரம் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் ஏற்படக்கூடிய சின்ன வகையில் தேவையற்ற மோதல்களை தவிர்த்தாலே போதும். இன்னும் மேன்மையான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காதலர்கள் இன்றைய நாளில் அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இறை வழிபாடு செய்வது, தியானம் மேற்கொள்வது, தண்ணீரை அதிகமாக குடிப்பது நல்லது. இப்படி செய்யும் பொழுது உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். வெளி வட்டத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் சாதகமாகும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் சில சூக்ஷமங்களை அறிவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். மனதளவில் புத்துணர்ச்சி அதிகமாகும். புகழ் நிறைந்த நாள். ராசினுடைய அமைப்பு படி இந்த நாள் மனம் திறந்து உங்கள் நெருக்கமானவர்களிடத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று நிதி நிலைமைகள் மகிழ்ச்சிகரமானதாக இல்லை என்றாலும், ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் கையில் இருக்கும். பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்காணித்து வாருங்கள். உங்களை அறியாமலேயே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் இருப்பதை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் போதுமானது. இன்று உணவு சம்பந்தமான அஜீரண பிரச்சனைகள் வரலாம். வயிற்று உபசம் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். உண்ணும் உணவில் கவனம் கொள்ளுங்கள். எண்ணெய், மசாலா கலந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சாத்வீகமான, எளிமையான, மிக எளிதாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக செய்யக்கூடிய நிலை உருவாகலாம். ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். இடமாற்றம் சாதகமாகும். சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் நிறைந்த நாள். புத்துணர்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகள் கைகூடும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது குடும்பத்தில் மதிப்பு மேம்படும் நாள். இன்று வளர்ச்சி காணப்படும். சுய முயற்சிக்கு உண்டானபடி சுப பலன்களை பெறுவீர்கள். கடினமாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய மிக அற்புதமான அதிர்ஷ்டகரமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. இன்று செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை மிக திறமையாக கையாண்டு சவால்களை சமாளிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சக பணியாளர்களுடைய ஆதரவு என்பது குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக சாதுரியமாக முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளுடனான நட்பு உத்தியோகத்தில் மேம்படும். வேலை செய்யக்கூடிய நபர்களை அனுசரித்து எப்படி சாதகமாக பேச வேண்டுமோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிறருக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையும் உருவாக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, வேலையில் இருக்கக்கூடிய சில சங்கடங்களை போக்கும் விதமாக செயல்படுவீர்கள். தம்பதிகள் உங்கள் துணையினுடன் நல்ல உறவு கொண்டு மகிழ்வீர்கள். பாசம் அன்பு வெளிப்படுத்தக்கூடிய நாள். சில நேரம் பரிசு பொருட்களையும் அவர்களுக்காக வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய செயலை பார்த்து உங்கள் துணைவர் உங்கள் மீது அதிகமான ஒரு அன்பு மழை பொழியக்கூடிய நிலை உண்டு. காதலர்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சிறப்பான அணுகுமுறை உங்களுக்கு நல்ல பாராட்டுதல்களை பெற்றுத்தரும். பிரியமானவரோடு அன்பு கலந்து இருக்கக்கூடிய நிலை உருவாகும். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். நிதி வளர்ச்சி இன்றைய நாள் சிறப்பாக காணப்படும். கணிசமாக சேமிப்பீர்கள். கையில் பணவரத்து இருக்கும். அதை கொண்டு எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கால்வலி அல்லது தொடை வலி தவிர வேறு எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாதம் தொடர்பான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். ஆக நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கால்வலி சம்பந்தமான விஷயங்களுக்கு கால்சியம் தொடர்பான குறைபாடுகள் நீக்கும் விதமாக உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மாணவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். மேற்கல்விக்காக தொடர்பு படுத்தக்கூடியவர்கள் நல்ல விதமாகவே நடக்கும். எந்த விதமான குறைபாடு என்பது இருக்காது. மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலக்கும். பொதுவாக வெற்றி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேம்படும். உயர் நிலையில் செல்வீர்கள். சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். கடன் பிரச்சனை குறையும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். மன சஞ்சலங்கள் நீங்கும். காரியங்கள் கைகூடும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய ராசி பலன்களில் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி கிரகங்களினுடைய நகர்வுகள், கிரக சஞ்சாரம், கிரக பார்வைகளுக்கு ஏற்றாற்போல் எப்படிப்பட்ட பலன்கள் இன்றைய நாள் அமையப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். விரக்தியான மனநிலையை தவிர்த்துவிட்டு மனதை மகிழ்ச்சியாக, அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். புதிய செயல் திட்டங்களை வகுப்பதற்கு மன அமைதி என்பது உங்களுக்கு தேவை. வேலையில் கூடுதல் சுமைகள் இருக்கும். பணியிடச் சூழல் மகிழ்ச்சி தருவது போன்ற ஒரு நிலை இருக்காது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். மன உறுதித்தன்மை வேண்டும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. வேலையில் இருக்கக்கூடிய பளு குறைக்க சரியாக திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபட்டால் ஓரளவிற்கு பணி சுமை குறையும். மகிழ்வாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். அதிகம் தண்ணீர் குடிப்பது, தியானம் செய்வது, இறைவனுடைய திருநாமங்களை ஜபிப்பது, மந்திரங்கள் பாராயணம் செய்வதாலும், சந்திர பகவானை வணங்குவதாலும் மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். யாரிடத்தில், எதற்காக, எந்த நிலையில் திறமைகளை வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. புரிதல் என்பது அதிகமாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்களும் உங்களுக்கு வேகமாக நடக்கும். தொழில் நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. யாரிடத்திலும் யாரை பற்றியும் குறைகளை கூற வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆசைகள் மேம்படும் நாள். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். வருங்காலத்திற்கு உண்டான கல்வியை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். மனநிலையில் உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடாது. கல்வியில் அதீதமாக நீங்கள் முன்னேறுவதற்கு ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய இந்த மகா காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க கல்வியில் நாட்டம் இருக்கும். ஈடுபாடு ஏற்படும். ஆர்வமின்மை குறையும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தாலும், அதே போல ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானுடைய இந்த மந்திரங்களை வியாழக்கிழமை தினத்தில் உச்சரிக்க குரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய அருளும், நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுடைய திருவருளும் பரிபூரணமாக கிடைக்கும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. கல்வியில் மேன்மை பெற வீட்டில் இந்த 2 மந்திரங்களையும் ஜபித்தால் போதும். மாணவர்கள் மட்டுமல்லாது மற்றவர்களும், தொழில் துறையில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள், வர்த்தகத்தில் இருப்பவர்கள், கணிதம் சம்பந்தமான வேலையில், எழுத்து தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் அனைவரும் தினம்தோறும் ஸ்ரீ ஹயக்ரீவர் மந்திரத்தை உச்சரிக்க ஞானம் பிறக்கும். மெய் ஞானம் அதிகரிக்கும். அஞ்ஞானம் நீங்கும். ராசிக்கான அமைப்பின்படி காதலர்களுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் வருங்கால துணையோடு மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். இன்று பண வளர்ச்சி என்பது எதிர்பார்க்கக்கூடியதாகவே அமைகிறது. பணம் சேமிப்பதையே கடினமாக உணர்வீர்கள். பதட்டம் மற்றும் பாதுகாப்பில்லாத ஒரு தன்மையை தவிர்த்திடுங்கள். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள்,
சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதியதொரு திட்டங்களை அமைப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தீர்வு ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படலாம். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் மேம்படும் நாள். சொத்துக்கள் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய ராசி பலன்களில் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது விவேகமாக யோசித்து செயல்பட வேண்டிய நாள். கடந்த காலத்தை பற்றிய யோசனையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சாதகமற்ற சூழ்நிலைகளையும் சமாளித்து அதனை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுங்கள். வேலையில் தவறுகள் செய்ய நேரலாம். எனவே திட்டமிட்டு காரியத்தை முடிக்க வேண்டியது நல்லது. தேவைக்கு ஏற்றாற்போல் வேலைகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். பணிச்சுமை காரணமாக வேறு வேலையை தேடுவீர்கள். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு உண்டாகும். இன்று நீங்கள் உங்களுடைய காதலை எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள். உங்கள் துணையோடு சுமூகமான உறவு காணப்படும். தம்பதிகள் இருவருமே மகிழ்வாக செயல்படுத்தக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். குறைவேதும் இருக்காது. வீட்டில் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். உங்களுடைய செயல்களை பற்றிய எண்ணங்கள் தான் மேலோங்கும். நிதி நிலைமைகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையாது. கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரலாம். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான சூக்ஷமங்களை அறிவீர்கள். வியாபாரம் தொடர்பான சில விஷயங்களை போராடி மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. ஆரோக்கியம் என்பது சாதாரணமாக இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகலாம். கலை பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையக்கூடும். உழைப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகள் நிறைந்த நாள். மாணவர்கள் கணிதம் சம்பந்தமான துறையை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடியவர்கள். பள்ளியிலும் சரி கல்லூரிகளிலும் இருப்பவர்கள் நல்லதொரு நிலையை உங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நாள். மனச்சோர்வுகளை நீக்க தியானம் செய்யுங்கள். எதை ஒன்றையும் போராடி ஜெயிக்கும் பொழுது மனோதிடம் அதிகமாகும். மனப்பக்குவம் கிடைக்கும். அதோடு அனுபவங்கள் ஏற்படும். கூடுமான வரையில் இந்த நாள் சற்று சிந்தித்து செயல்படுத்துவது அவசியம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு உண்டாகும். வீண் விரயங்கள் ஆரோக்கியம் தொடர்பாக நடக்கலாம். போராடி சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாற்றத்தினால் ஆதாயம் உண்டு. சாதகமான சூழல் அமையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். உழைப்பினால் மேன்மை பெறுவீர்கள். சாதகமான சூழல் அமையும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே.